பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 6வது மாதத்தில் 1ஆம் தேதியில் நம்ம கூடி வருவது எத்தனையோ பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வதும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வதும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பதும் லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னா தருவதும் லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வதும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். கோடாங்கலாலே கோலியாத் விழுந்ததும் லேசான காரியம். கோடாங்கலாலே கோலியாத் விழுந்ததும் லேசான காரியம். கற்சாடி நீரதில் கனிரசமாக்குதல் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். கற்சாடி நீரதில் கனிரசமாக்குதல் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வதும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, எங்கள் கர்த்தாவே,
உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், கனமண்ணுகிறோம். நீர் 5 மாதங்கள் காப்பாற்றி ஆண்டவரே 6வது மாதத்தை கொண்டதுக்காக நன்றி, 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 நன்றி. உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்து இந்த 1ஆம் தேதியில் உங்கள் நாமத்தை கனமண்ணி கொண்டாடி தொழுது கொள்கிறோம். நல்ல பிதாவே, உங்கள் நாமம் ஒன்றே மகிமை ஆகட்டும் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவ்வளோ சீக்கிரம் 5 மாதங்கள் கடந்து போய்விட்டது. கர்த்தர் இந்த 6வது மாதத்தில் முதல் தேதியில் கர்த்தர் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக விசேஷமாய் மே 26ஆம் தேதி உட்கார்ந்து அதிகாலையில் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு தேவ சமூகத்தை உட்கார்ந்து இந்த 6வது மாதத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான வார்த்தைகள் நம்முடைய வேத வசனத்தில் உண்டு. அதில் ஒரு வார்த்தை என்னோட பேசும் என்று சொல்லி நான் காத்திருக்கும் போது கர்த்தர் அருமையான ஒரு வசனத்தை என்னோட பேசினார். அந்த வசனத்தை தியானம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதே வசனத்தை இந்த 6வது மாதத்தில் உங்க முன்ன வைக்கிறேன். பிரியமானவர்களே, மார்க்கின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரே வசனம், கடைசி வசனம், மார்க்கு 7 கடைசி. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் சத்தியவேதம் சொல்லுகிறது, மார்க் 7 கடைசி வசனத்தில் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்றாகவும் சிறப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் கிருபையாகவும் சந்தோஷமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையட்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிற பிரியமானவர்களே. இங்க பார்க்கிறோம், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நம்முடைய ஆண்டவரின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். அது மட்டுமல்ல, மனிதனை படைக்காதற்கு முன்பு நீங்க பார்க்கும்போது இந்த உலகத்தை எப்படி ஆண்டவர் படைத்தார் என்று சொன்னால், எல்லாம் நல்லது 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 என்று கண்டு ஒவ்வொன்றையும் கர்த்தர் சிருஷ்டித்து எல்லாம் நல்லதாகவே ஆண்டவர் படைத்தார் சிருஷ்டியை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் பாருங்க, இந்த காற்று ஒன்று இல்லைன்னா நம்ம கதி அவ்வளவுதான் இல்லைங்களா? காற்றை கூட தம்முடைய பண்ட சாலையிலிருந்து கர்த்தர் ஏவி விடுகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். இப்போ ஒரு மனுஷனுக்கு காற்று எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதுவும் இல்லாமல் இந்த மே ஏப்ரல் நீங்க பார்க்கும்போது பயங்கரமான வெயில் காலம், பயங்கரமான சூடு. அதில் கூட தேவனுடைய காற்று நமக்கு இருந்தபடினால்தான் இந்த 6வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஓகே, நம்ம மேட்டுக்கு வரலாம். இங்க எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அப்போ என் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வேன் என்று சொன்னால், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அதுக்கு பதில் உண்டு. யோவான் 2ல் நீங்க பார்க்கும்போது அங்கே ஒரு வசனம் உண்டு, அதை நான் படிக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரன் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம் வாழ்க்கையில இந்த மாதம் எல்லாமே நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்வார்? நமக்கு ஜெபம் பண்ண சொல்வார். ஓகே, அதிகாலை எழுந்து தேவனை ஆராதிக்கும்படி சொல்வார், பரிசுத்தமாக இருக்கும்படி சொல்வார், ஆத்மா பாரமுள்ள ஆட்களாக இருன்னு சொல்வார், மற்றவர்களுக்காக ஏதாவது உதவி பண்ணுன்னு சொல்லுவார் இல்லைங்களா? அது இல்லாமல் நன்றாக வேலை செய்து சம்பாதிக்கணும்னு சொல்லுவார்.
சோம்பேறிக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறதுன்னு சொல்லுவார். இப்படி பைபிளில் பார்க்கும்போது நிறைய நல்ல காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே. அந்தந்த காரியங்களை நம்ம கடைபிடிச்சாவ போதும். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்க மரியாள் சொல்றால், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கால நேரத்தில் நீங்கள் நானும் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், எப்படி சொல்வார்? அவரு சண்டே சபைக்கு வரும்போது தேவன் நம்மோட பேசுவார். அந்த வார்த்தை கொண்டு நமது கீழ்ப்படினோம். ஓகே, பைபிள் படிக்கும் போது ஏதாவது ஒரு வசனத்தை கொண்டு பேசுவார், அதுக்கு நம்ம கீழ்ப்படினோம். அல்லது எங்கேயாவது கூட்டத்துக்கு போகும்போது அந்த கூட்டத்தில் இருந்து கர்த்தர் பேசுவார், அதுக்கு நம்ம கீழ்ப்படினோம். அப்போ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த கால நேரத்தில் நீங்கள் நானும் கர்த்தர் என்னெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா இடத்திலும் அன்பு கூறுன்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர். அப்போ எல்லா இடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஓகே, யாரையும் நம்ம தப்பா பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. யாரையும் குறை சொல்ல அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்லிக்கிற காரியங்களை கடைப்பிடிச்சாவே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த யோவான் 2:5 பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ தேவன் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை கடைப்பிடித்து நாம் அதை செய்யும் போது நம் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நன்றாகவே இருக்க முடியும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரம் பார்க்கும்போது இந்த கானாவூர் கல்யாணத்தில் அந்த ஒரு காரியம் நடக்குதாங்க. இந்த கானாவூர் கல்யாணத்தில் பாருங்க, அந்த கல்யாணத்தில் தெரியும் உங்களுக்கு என்ன, திராட்சரசம் அங்கே இல்லை, எல்லாம் காலியாகி போச்சு. வந்தவங்க எல்லாம் நல்லா குடிச்சிக்கிறாங்க, எல்லாமே ஜாஸ்தி அதிகமாக குடிச்சிக்கிறாங்க. அதனால தான் அங்கே என்ன இல்லை, திராட்சரசம் காலியாகி போச்சு. ஓகேங்களா? இப்போ திராட்சரசம் காலியான பிறகு இந்த பரிமாற்றம் யார்கிட்ட சொல்லணும்? ஒன்று மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், இல்லைன்னா பெண் வீட்டு இடத்துல போய் சொல்லணும் திராட்சரசம் இல்லை, காலியாகி போச்சுன்னு. ஆனால் அங்கே எங்கேயும் அது சொல்லாமல் அந்த விஷயம் மரியாள்கிட்ட வருது. ஏன்னா அந்த மரியாள் அந்த வீட்டுக்கு நினைக்கிறேன் ஒரு சொந்தக்கார ஒரு பெண்ணாக இருக்கலாம் அந்த நாட்களில். அந்த கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பெண் அந்த கல்யாணத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது மரியாள்கிட்ட விஷயம் வருது திராட்சை இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போது மரியாள் அது இயேசு இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். இயேசு என்ன பண்ணுறாரு? இப்போது வேலைக்காரருக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த 6 கற்சாடிகள் அங்கே இருக்குது, தண்ணீரை நிரப்புன்றாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வேலைக்காரங்க தண்ணியை நிறையா நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அருமையான வேலைக்காரங்க. ஆண்டவர் தண்ணி நிரப்புன்னு சொல்றாரு, ஆனா வேலைக்காரங்க நிறையா நிரப்பினார்கள். என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படியே அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க. ரெண்டாவது, இப்போ தண்ணியை மொண்டு கொண்டு போயிட்டு என்ன பண்ணு, பந்தி விசாரணை செய்யறாங்க அங்க கொடுனார். பாருங்க, தண்ணியை மொண்டு கொண்டு போயிட்டு பந்தி விசாரணை காலத்தில் அந்த தண்ணீரை கொடுத்தாங்க. பாருங்க, இது தண்ணின்னு வேலைக்காருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது தண்ணின்னு சொல்லிட்டு. இந்த வேலைக்காரர் நீங்க பார்க்கும்போது அந்த பந்தி விசாரணை செய்கிற ஆள்கிட்ட போயிட்டு, இது தண்ணிப்பா, இது தண்ணி ஆண்டு மொண்டு ஊத்த சொன்னாரு, இது தண்ணின்னு சொல்லியிருந்தாக்கா என்ன இருக்கும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கும், எல்லாமே இல்லைங்களா? எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஓகே, பாருங்க, இது தண்ணின்னு தெரிந்தும் ஆண்டவர் சொன்னார் மொண்டு கொண்டு போய் கொடுனார். அவ்வளோதான் அவங்க வேலை. அதை மொண்டு கொண்டு போய் கொடுத்த உடனே அல்லேலூயா, அங்கே எல்லாரும் திராட்சரசம் குடித்தார்கள். ஆனால் முன்ன இருந்த திராட்சரசத்தை விட இரண்டாவது கொடுத்த திராட்சரசம் மிகவும் ருசியா இருந்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் போட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், நம்ம அதை தியானிச்சிருக்க எத்தனை முறை. வேலைக்காரர் மட்டும் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தால் அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்தில் அங்கே திராட்சரசமே இருந்திருக்காது. கல்யாணமே ரொம்ப சண்டையில் முடிஞ்சிருக்கும், பிரச்சனையில் முடிஞ்சிருக்கும். ஏன், அங்கே பெரிய அடிதடில் கூட முடிஞ்சிருக்கும். ஏன்னாக்கா அந்த திராட்சரசம் என்பது மிக முக்கியமானது. யூதருடைய பண்டிகையில் திராட்சரசம் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்.
இந்த திராட்சரசம் இல்லைன்னா அங்கே பிரச்சனை ஆயிடும். அது ஆண்டவர் என்ன சொன்னாரோ வேலைக்காரங்க அப்படியே செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு தான் அது சாதாரணமான தண்ணீராக இருந்த அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறி போனது. பிரியமானவர்களே, இந்த கால நேரத்தில் நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதே போல நம்ம செய்யும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சாதாரணமான காரியமெல்லாம் ருசியான காரியமாக மாறி போயிடும். பிரச்சனை அது சமாதானமாக மாறி போயிடும். ஓகே, நீங்கள் துக்கத்தில் கண்ணீரில் வேதனையில் மூழ்கிருக்கும் போது நீங்கள் தேவன் என்ன சொல்கிறாரோ அது கீழ்ப்படிந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கானா ஒரு கல்யாணத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தது போல உங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கார். அதனால தான் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தென்று சொல்லி மார்க் 7 கடைசியில் பார்க்குறோம். அதே வசனத்தில் பார்க்கும்போது யோவான் 2 படிக்கும்போது அங்கே 5 படிக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். தேவன் இந்த 6வது மாதத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ வார்த்தைகளை கொண்டு, வசனத்தை கொண்டு, ஊழியக்காரை கொண்டு, அல்லது உங்கள் வீட்டில் யாராவது பைபிள் படித்து சொல்லுவாங்க இல்லையா, அவங்களை கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அது அப்படியே செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக பிரியமானது. அது இல்லாமல் 138ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்குது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். ஓகே, இரண்டாவது அவர் சொன்னபடியே நமக்கு செய்கிறவர். மூன்றாவது நமக்காக யாவற்றையும் செய்து முடித்ததான ஒரு தேவனாக இருக்கிறார். அருமையான வசனம் அது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உங்களுக்கும் எனக்கும் நம் யாவருக்கும் தேவன் எல்லா காரியங்களும் செய்து முடிச்சிட்டார். இனி அவர் செய்ய போகிற காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. ஒரே ஒரு காரியத்துக்கு மீண்டும் வந்து என்ன பண்ணவரை நம்மளை அழைத்து கொண்டு போகணும், அவ்வளோதான். அது ஒன்று தான் பேலன்ஸ். எல்லா காரியமும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் அவர். இன்னும் சில பேருக்கு வரல, ஆனால் ஆண்டவர் அதையும் எல்லாருக்கும் அனுப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம விசுவாசத்தில் ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, அவருடைய கை குறுகி போகவில்லை, அவர் செவி மந்தமாகவில்லை. ஓகே, அவருடைய கை குறுகி போகவில்லை, அவர் செவி மந்தமாகவில்லை. அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து செய்வார். ஆனால் என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே நாம் செய்தாக வேண்டும். சீஷர்களும் அப்படியே செய்தார்கள். அந்த திருமணத்திலையும் அப்படியே வேலைக்காரர்கள் செய்தார்கள். நாமும் கூட இந்த 6ஆம் மாதத்தில் கர்த்தர் என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அப்படியே செய்யும்போது நம் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாய் மாறும். பிரியமானவர்களே, அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த மார்க் 7 கடைசியில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு வியாதிஸ்தர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று சொல்லி. வெறும் ஆண்டவர் வெறும் கண்ணு கொடுக்கிறது, காதை சரி பண்ணுறது, கண்ணை சரி பண்ணுறது, பேய் பிசாசு ஓட்டுறது மட்டும் தேவன் கிடையாது. தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆச்சரியப்பட்டார்கள். அன்றைக்கு வியாதிஸ்தர் எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொண்டு இந்த 6ஆம் மாதத்தில் நீங்களும் கூட ஆச்சரியப்படத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம யாவருக்கும் கூட ஒரு ஆச்சரியமான செய்ய அவர் வல்லவராக இருக்கிற பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதுதான் அங்கே பார்க்குறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். நம் வாழ்க்கையில் அவர் மாறவே மாட்டார். நாம் தான் மாறி போயிடுவோம். கொஞ்சம் வசதி வந்தால் மாறி போயிடுவோம், கொஞ்சம் பணம் வந்தால் மாறி போயிடுவோம், கொஞ்சம் பொருள் வந்தால் மாறி போயிடுவோம். அவர் ஒருபோதும் மாற மாட்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வேன் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுவாமி, மார்க் 7 கடைசி வசனத்தில் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்ற வசனம் இந்த 6ஆம் தேதியில் நாங்கள் விசுவாசித்து
இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறோம் சாமி. டிவைன் ஷாலும் மக்களுக்கு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு, எங்களுக்கும் யாவருக்கும் அனைவருக்கும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்து நாங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக எங்கள் தேவன் தாம் எங்களுக்கு நீங்கள் பலத்த காரியங்கள் செய்யும்படி இந்த கால நேரத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே இந்த கூட்டத்தை தகப்பனே ஆசிர்வதித்தாங்க. அப்போ இதை கேட்ட எல்லா மக்களையும் தகப்பனே ஆசிர்வதித்து கொடுக்க ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.